ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிசியிடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, ஐடிசி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 20,000 கோடி வந்து முதலீடு செய்ய போகிறதாகவும், ஐடிசி எஃப்எம்சிஜியை விரிவுபடுத்த போகிறதாகவும் ஒரு அசத்தலான திட்டம் வந்து கொண்டு வர போகிறதாகவும், இதன் மூலயமா ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சில அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். அடுத்ததா ஓலா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓ விலையை வந்து அறிவித்திருக்காங்க. இதன் மூலயமா முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிசி பார்த்தீங்கன்னா முதல்ல 1910ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஐடிசி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சிகரெட் மேனுஃபேக்சர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிஸ்னஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா எஃப்எம்சிஜி சிகரெட்டு, எஃப்எம்சிஜி அதர்ஸ், அடுத்தது ஹோட்டல்ஸ், பேப்பர் போர்டு, பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். இந்த 5 பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா சிகரெட் நிறுவனத்தில் மார்க்கெட் லீடராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா அதில் 80% மேலே வச்சுருக்காங்க. இவங்களுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் பல வகையான பிராண்டை வந்து செல் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கிங்ஸ், கிளாசிக், அமெரிக்கன் கிளப். எஃப்எம்சிஜிலேயே அதர்ஸ் ப்ராடக்டை வந்து எஃப்எம்சிஜிலேயே பேக்கேஜ் ஃபுட்ஸ், பர்சனல் கேர், ஸ்டேஷ்னரி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. பேக்கேஜ் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேமஸான பிராண்டு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, இப்பி நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க. பர்சனல் கேரில் பார்த்தீங்கன்னா சேவ்லான், ஃபியாமா, வீவல், சுப்ரியா. ஸ்டேஷ்னரி ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் நோட் புக், பேப்பர் கிராஃப்ட் இதெல்லாம் வந்து இவங்களோட முக்கியமான பிராண்டாக இருக்குது. அடுத்ததா அகர்பத்தியில் மங்கள்ஜீப் அகர்பத்தி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்டு. ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல 1975 தொடங்கப்பட்டது. ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வேகமாக வளர்ந்து வந்த ஒரு நிறுவனம். இவங்களோட ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 108 ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 70 லொக்கேஷனில் இருக்குது. அடுத்ததா அக்ரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரில் அக்ரி பிஸ்னஸில் இருக்காங்க. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் செய்கிறாங்கன்னா ஃபுட் கிரைன்ஸ், மரைன் ப்ராடக்ட், ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸ், காஃபி இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. லீஃப் டொபாக்கோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லீஃப் டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஐடிசி நிறுவனம். அடுத்ததா பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் ப்ராடக்ட் செய்கிறதுல ஐடிசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இவங்க நிறைய நோட் புக்ஸு, ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து உற்பத்தி பண்ணி செல் பண்ணுறாங்க. இவங்களுடைய டிமெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு இந்த கம்பெனி தரப்புல டிமெர்ஜர் வந்து பண்ண போகிறதா, அதாவது ஐடிசி ஹோட்டலை வந்து டிமெர்ஜர் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து வைத்திருக்க போகிறதாகவும், பாக்கி 40% வந்து ஐடிசியே வச்சிருக்க போகிறதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 5 ஆண்டுகளில் 20,000 கோடி வந்து முதலீடு செய்ய போகிறதாகவும், எஃப்எம்சிஜியை வந்து விரிவுபடுத்த ஒரு அசத்தலான திட்டம் வந்து கொண்டு வர போகிறதா. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து புதிய உச்சத்தை தொடலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். அதாவது நாட்டின் மிகப்பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனம் தான் ஐடிசி. இதை பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்த போகிறதாகவும், பேப்பர் போர்டு உள்ளிட்ட பிற வணிகங்களில் திறனை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளதா சஞ்சீவ் புரி தரப்பில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 20,000 கோடி வந்து முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. 35-40% எஃப்எம்சிஜி வணிகத்தில் திறன்களை விரிவுபடுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் வந்து செலுத்தப்பட்டு வருவதாகவும், இதில் பார்த்தீங்கன்னா 35% வந்து காகித அட்டை பேக்கிங் வணிகத்தில் முதலீடு செய்ய போகிறதாகவும் சஞ்சீவ் புரி தரப்பில் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் எஃப்எம்சிஜியில் ஐடிசியோட மூலதனம் 7,000 8,000 கோடி வரை இருக்குன்னு, இந்த முதலீடு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்கும் சந்தைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்றும், உற்பத்தி மற்றும் தளவாட வசதிகளை
உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. பேப்பர் போர்டு மற்றும் பேக்கேஜிங் வணிகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 7,000 கோடி முதலீடு செய்ய போறதாகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள பத்ராஜத்தில் உள்ள ஆலையில் காகித அட்டை மற்றும் பேக்கேஜிங் பொருட்களுக்கான கிரீன்ஃபீல்ட் ஆலையும் இதில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஐடிசியோட ப்ராடக்ட் அதிகமாக அந்த அளவு சேல்ஸ் ஆகிறதில்ல. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கிறதுனாலையும், அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகமாக இருப்பதுனாலையும், கிராமப்புறங்களில் அந்த அளவு எங்களுடைய விற்பனை அதிகமாக இல்லை அப்படின்னு சஞ்சீவ்பூர் தரப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிராமத்தை விட நகர்ப்புறத்தில் தான் அதிகமாக ஐடிசி ப்ராடக்ட் விற்பனை அதிகமாக இருந்ததாகவும், 2024ஆம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து மார்ச் காலாண்டில் கிராமப்புறத்தில் ஐடிசியோட நிறுவனத்தினுடைய விற்பனை கொஞ்சம் அதிகமாக இருந்ததாகவும் சஞ்சீவ்புரி தரப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. புதிய முதலீடுகளை செய்யும் ஐடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்ததுலேருந்து ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் இன்னுமே உயரலான்னு சில அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. அதனால இனி வரும் நாட்களில் பங்கு விலை உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால இன்வெஸ்டர் இந்த ஷேரை வித்துறாதீங்க, ஹோல்டிங்கில் வச்சிருங்க. இந்த ஷேர் லாங் டேர்முக்கு செட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான் இது. ஐடிசி ஹோட்டல் வணிகம் தனியாக பிரிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஐடிசி நிறுவனத்தினுடைய 10 பங்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு ஒரு பங்கு ஐடிசி ஹோட்டல் பங்கு நமக்கு கிடைக்கும். இந்த டீமர்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளார முடிவடையும்னு கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஐபிஓ விலையை ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் அறிவித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த முதலீட்டாளர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம். சாஃப்ட் பேங்க் ஆதரவு பெற்ற ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வெளியிட உள்ளது. அதாவது மின்சார இருசக்கர வாகன தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஐபிஓ வெளியிட உள்ளது. இந்த ஐபிஓவில் வெளியிடப்படும் பங்கு விலை பார்த்தீங்கன்னா 72 முதல் 76 இருக்கலாம்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ வெளியிட போறாங்க. இது ஆகஸ்ட் 2லேருந்து 6 வரைக்கும் 6ஆம் தேதி தான் முடிவடை போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் முதலீடு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்மள மாதிரி ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு ஒரு லாட்டுக்கு 195 பங்குகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இன்னும் வேணும்னாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி எல்ஐசி பிஎஸ்சியில் இந்த ஐபிஓ வெளியிட போறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பவீஸ் அகர்வால் தலைமையிலான பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகன நிறுவனம் ஆஃபர் ஃபார் சேல்ஸை தவிர்த்து ஐபிஓ மூலம் புதிய மூலதனமாக 5,500 கோடி திரட்டலான்னு என கம்பெனி தரப்புல எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 1 கோடிக்கு பார்த்தீங்கன்னா புதிய வெளியீடு மற்றும் 84.94 பில்லியன் பங்குகள் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்ஸை உள்ளடக்கியது. இதன் மொத்த வெளியீட்டு அளவு பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,145.96 கோடியாக இருக்கலாம்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்நிறுவனத்தில் ப்ரொமோட்டர்களான பவீஸ் அகர்வால் மற்றும் இண்டஸ் ட்ரஸ்ட் ஆகியவை முறையே பார்த்தீங்கன்னா 3.79 கோடி மற்றும் 41.79 லட்சம் ஈக்விட்டி பங்குகளை இதில் விற்பனை செய்ய உள்ளதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 37.9 பில்லியன் பங்குகள் விற்பனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செப்டம்பரில் இவங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 5.4 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டது. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தில் வருவாய் பார்த்தீங்கன்னா 2024 நிதியாண்டில் 509.8 கோடியாக அதிகரித்தது. ஆனால் 2023 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 2,630.9 கோடியாக தான் இருந்துச்சு. ஆனால் 2024ல் 2 மடங்கு அதிகமாக வருவாய் ஈட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அதாவது புதிய மாடல் பைக் அறிமுகம் செஞ்சாங்க. அது என்ன மாடல்னா ஓலா S1 மற்றும் ஓலா S1 ப்ரோ. இந்த ஸ்கூட்டர்கள் விற்பனை அதிகரித்ததுனால இவங்களுடைய வருவாய் 2024ல் அதிகரித்தது. 2023 நிதியாண்டில் 1,56,251 ஸ்கூட்டர்கள் விற்பனை செஞ்சாங்க. 2024 ஆனால் பார்த்தீங்கன்னா ஓலா பார்த்தீங்கன்னா 3,29,618 ஸ்கூட்டர்கள் விற்பனை செஞ்சு
அதிகமான லாபத்தை 2024 5009.8 கோடி லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். வாகனம் விற்பனையை அதிகமாக இருந்தாலும் இந்த கம்பெனியோட நஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகரித்து தான் இருக்கு. அதாவது 2023 நிதியாண்டில் 1472 கோடியாக இருந்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் 1584.4 கோடியாக உயர்ந்துள்ளது. ஓலா நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை அதிகமாக இருந்தாலும் அவங்களோட சந்தை பங்களிப்பு அதிகமாக இருக்கலான்னு கம்பெனி தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனம் என்னென்னா ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம், ஏதர்ஸ் எனர்ஜி நிறுவனம், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் ஆகியவை எலக்ட்ரிக் வாகன விற்பனையில் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு பிரிவில் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வெளியிடும் முதல் நிறுவனமாக ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் இருக்கு. நீங்களும் இந்த கம்பெனியை நல்லா செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இந்த இந்த ஐபிஓவோட லிஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்கிரைபரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.